வணக்கம் என் நாரிய நட்புகளே. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து கிளம்பி இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் போகணும். அது எந்த இடங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சுமி என்மேல் கொடுத்த புகாருக்கு நான் காவல் நிலையம் சென்று பதிலளிக்க போகிறேன். அது விஷயமாக தான் நான் இப்போ பேச போகிறேன். நிறைய விஷயங்கள் நேற்று நானும் சூர்யாவும் வேறு ஒரு விஷயமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால இந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் என்னால் படுத்த முடியலை. நேற்று நைட்டு படுத்துக்கிட்டே நாங்கள் 2 பேரும் நிறைய விஷயம் பேசணும். எப்பா என்ன பண்ண போகிற, இப்படியே இதை வளர விட போறியா, இல்லை இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறியா? இவன் ஆனா ஊனா கால் கிளப்பிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போக, உன்னை அவங்க ஃபோன் பண்ணி வர சொல்ல, நீ போய் விளக்கம் கொடுக்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக, திருப்பி வந்துக்கிட்டு நம்ம அவளை வம்புழுக்கிறது கிடையாது. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்க்குற, நான் என் வேலையை பார்க்குறேன். உன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நீ நினச்சா கூட நான் அதை தடுக்கிறது கிடையாது. உனக்கே நல்லா தெரியும். உன் பேரனை பார்க்குறியா, போன்னு சொல்கிறேன். பக்ரீத்து ரம்ஜானுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறியா, நல்லா சாப்பிடட்டும்னு சொல்லி சாப்பிட விட்டுட்டு தான் நீ அழகு பார்க்குற. நானும் எதுவும் உனக்கு தடை போடுறதில்ல. அவளுக்கு முடியாமல் போகுதா, ஆஸ்பத்திரிக்கு செலவா, எதுனாலும் நான் செய்ய சொல்கிறேன். உன்னை நான் எதுக்கு தடுக்கிறதில்ல. நகை நட்டு வாங்குறாளா, கூட போய் வாங்கி கொடு, ஏதாவது பத்தாததுக்கு போட்டு கூட கொடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறேன். எல்லா வகையிலையும் நான் அவளுக்கு தடைகள்லாம் இல்லை, அவளை தடுக்கலை. அவளுக்கு நீ போய் செய்கிறத நான் பார்த்து பொறாமப்படலை. ஆண்டவன் நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்தவன் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறதுனால தான் எனக்கு இறைவன் அள்ளி அள்ளி கொடுக்குறான். அதனால் இந்த விஷயத்தில் என்னையவோ இல்லை உன்னையே போய் அவதூறு பரப்புனாலோ இதை உலகம் ஏற்றுக்கிறாது. மக்களுக்கு தெரியும்ல, எல்லோரும் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. நீ என் கூட இருந்தாலும் உன் மனசு பூரா உன் குடும்பத்து பக்கம்தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் எப்படி பாலவிநாயகம் சொல்லி எப்பயுமே அவனை விட்டு கொடுக்காமல் இருக்கிறேனோ அதே மாதிரி தான் நீயும். நான் ஒரு வீடியோவிலேயே அவள் ஏசியில் அவுத்து காட்டினவ, இல்லை அவள் ரிப்பாயி, ஆனந்து, சுபி, என்னது சஃபி, இப்போ சுகைல், இப்படி எது சொன்னாலும் நீ கோவப்படுறதும், நான் என் புருஷனை பற்றி பேசும் பொழுது நான் கோவப்படுறதும் அப்படின்னு சொல்லி ஐயோ என்னமோ சொல்ல என்னமோ சொல்கிறேன். அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, நான் பாலவிநாயகத்தை பேசினா சூர்யா கோவப்படுறான். அதே மாதிரி நான் அவள் சுமியை பற்றி பேசினா நான் கோவப்படுறேன். ஆக மொத்தத்தில் 2 பேருமே அவங்கவுங்க வீட்லேயும் அவங்கவுங்க குடும்பத்துக்கும் விசுவாசமாகவும் ஒரு பாசத்தோடையும் தான் இருக்கிறோம். வெளி வட்டாரத்துக்கு பார்க்கும் பொழுது நாங்கள் ஏதோ 2 பேரும் சோடி போட்டு தர்ற மாதிரி தெரியும். ஆனால் என் மனசு பூரா என் குடும்பத்தோடு தான் இருக்குது. நேற்று கூட நான் ஒரு அவசரத்தில் ஒரு வார்த்தையை விட்டேன். காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டப்ப, சார் அவள் என் பொண்டாட்டியே கிடையாது, அவகிட்டையெல்லாம் வேணாம், நான்லாம் வாழவும் தயாராக இல்லை, அது வரவும் வேணாம், அவளை எனக்கு யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு வேணுங்கிறது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும், அப்படியே அனுப்பணும்னாலும் அவங்களுக்கு ஆதார் கார்டில் கணவன்கிற பேர் கூட எனக்கு கிடையாதுன்னு சொல்லி ஒரு கோபத்துலேயும் ஆத்திரத்துலேயும் வேகத்துலேயும் நான் பேசினேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன். என் மகன்கிட்டையும் சொன்னேன். என் மகனும் நிறைய புத்திமதி சொல்லியிருப்பான் போல். அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு 10 மணி லைவ் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். சுமி தேவையில்லாமல் வந்துக்கிட்டு வார்த்தைகளை விட்டுச்சு. நான் என் மனசை சரி ரைட்டு, நம்ம குடும்பம் தானே, என்ன இருந்தாலும் அவள் ஆதார் கார்டில் எதை வேணாலும் வச்சுக்கிறட்டும், இல்லை யாரை வேணாலும் வச்சுக்கிறட்டும். இப்போ நடப்பாக ஒரு கள்ளக்காதலனை பிடிச்சி வச்சுருக்கா பாருங்கள், சுகையில். அவன் கூட புச்சி குட்டி என்னவனே என் மன்னவனேன்னு கூட பேசட்டும், நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன, என் பேரன், என் பிள்ளைங்க. ஒருத்தனுக்கு கல்யாணம் முடித்து கரை சேர்த்து விட்டுட்டோம், இன்னொருத்தனுக்கும் கல்யாணத்தை முடித்து வைப்போம், அதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம். இல்லை அவங்களே பார்த்துட்டு இதுக்கு உண்டான தொகை இவ்வளோ வருது, மண்டபம் பிடிக்கிறதுக்கு, பிரியாணி போடுறதுக்கு, பத்திரிக்கை அடிக்கிறதுக்குன்னு கேட்டால் கூட கொடுத்துருவோம். ஒரு சபையில் மாத்திரம் ஒரு சம்பந்தக்காரர் முன்னால் உட்காந்து மாப்பிள்ளை பொண்ணு அப்படி சேர்த்து வைக்கும்போது ஒரு கையெழுத்து போடுறதுக்கு நான் வேணால் நிக்கா நடக்கிற இடத்துல ஜும்மாவில் இதில் வேணால் உட்காடுறேன், ஜமாத்தில் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிளான் இதுதான். ஏன்னா எதாக இருந்தாலும் நான் ஓப்பனாக உடச்சி பேசுகிறது, இப்போ நான் பேசுகிறது சுமி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என் கூட வாழணுமா, அதிகபட்சம் இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ஆகும். நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா இவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதாவது நான் செய்ய வேண்டியதில்லை, என் காசில் நான் கொடுக்க போகிறது கிடையாது. அவளுக்கு அவளுடைய வருமானத்தில் அவள் ஒரு இடத்த வாங்கி அதில் வீடை கட்டுறான்னா, கூடமாட இருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜல்லி வாங்கிறது, செங்கல் வாங்கிறது, சிமெண்ட் வாங்கிறது, ஏதாவது இருந்தாலும் பக்கத்தில் இருந்து அவளுக்காக உதவி செய்கிற ஒரு மனப்பான்மையில் நான் இருக்கேன். இல்லைன்னா அவளை ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா அவள் பார்க்குறதுக்கு தான் உனக்கு அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருப்பாள். ஆனால் உள்ளுக்குள்ளே அவளுக்கு ஒன்றுமே கிடையாது. உள்ளுக்குள்ளே ஒன்றுமே கிடையாதுங்கிறது மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற அந்த T20 கிரவுண்டு இல்லை, அவளுக்கு மனசில் எதுவும் கிடையாது. சரியா, மனசு இருக்குது அவளுக்கு, ஆனால் மனசுக்குள்ளே அவளுக்கு எதுவும் வஞ்சகம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். புரியுதா?
ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, காவல் நிலையத்துக்கு நான் வர தயார். ஆனால் இன்றைக்கி நான் வர்றதா இல்லை நாளைக்கு வர்றதாங்கிறத நான் இன்னும் முடிவு பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எங்களுக்கு காது குத்து ஒரு விசேஷம் இருக்குது, அதை போய் நான் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் நாங்கள் பார்க்கணும். எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி எப்படி மதியானம் ஈவினிங் ஆயிரும். அதனால் நாளைக்கு நான் வரலாம்னு இருக்கேன். இல்லை நீ வந்து ரொம்ப கம்பல் பண்ணி இன்றைக்கே வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி என்னை கிடுக்குப்பிடி போட்டு என்னை கூப்பிட்டா கூட நான் வர தயார். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், நீ படுத்துகிற பாடு இருக்குது பற்றியா, கொடுக்குற மன உளைச்சல் இருக்குது பற்றியா, அதில் தான் நான் சாக போகிறேன். உண்மையிலே சொல்கிறேங்க, இதை எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு எதிரிகளாலையும் துரோகிகளாலையும் வர்ற பிரச்சனைங்கிறது வந்து பெருசு கிடையாது, அதை கூட சமாளிச்சிடலாம். ஏதோ ஒரு டயலாக் கூட நான் பார்த்தேன், என்னை வந்து எதிரிகிட்ட இருந்து கூட நான் காப்பாற்றிக்கிருவேன், துரோகிக்கிட்ட இருந்து கூட காப்பாற்றிக்கிருவேன், ஆனால் என் கூடவே இருந்து குழிப்பறிக்கிற நண்பங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு சக்தி கொடு இறைவா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்குது. அதை இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், எதிரிகிட்ட இருந்து கூட நான் என்னை காப்பாற்றிக்கிருவேன், எனக்கு பின்னால் பள்ளம் தோன்றவங்கள்ட்ட இருந்து கூட நான் என்னையை பாதுகாத்துக்கிருவேன். ஆனால் உன்னைய மாதிரி பொண்டாட்டிங்கிற பேரில் கட்டின புருஷனை இவ்வளோ தூரம் வந்து காவல் நிலையத்துக்கு அலைய வைக்கிற பற்றியா, உன்னைய மாதிரி ஒரு பொம்பளைய நான் மாத்திரம் இல்லை, எங்கள் அம்மாவுடைய ஆன்மா கூட உன்னையெல்லாம் மன்னிக்காது. காரணம் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, எங்கள் அம்மா எல்லாத்தையும் மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நீ என்ன பண்ணிட்ட, செப்டம்பர் மாதம் 20ஆம் வந்த கடைசி அந்த வீட்டுக்கு பாத்தியா ஓதும் பொழுது இப்போ வரைக்கும் இந்த வீட்டை நீ சுத்தம் பண்ணியா, இல்லை எங்கள் அம்மாவுக்காக ஏதாவது நீ நல்லது பண்ணியா, இல்லை அன்னைக்கு தான் வந்துட்டு போனியே ஒரு பத்தி பொருத்தி வச்சியா, அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு படத்தில் வந்து இது காட்டினியா, சாம்பிராணி காட்டினியா, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த அம்மா பெற்ற பிள்ளைகிட்டேருந்து பணம் வேணும், சொத்து வேணும், வருமானம் வேணும், லட்சக்கணக்கில் உனக்கு நான் தரணும். ஆனால் நீ எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கிற மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி மீன்ஸ் நான் உன்னை வந்து படுக்க கூப்பிடல, உன்னை சல்லாபத்துக்கோ இல்லை வேறு எதுவும் சமாச்சாரத்துக்கோ உன்னை நான் கூப்பிடல. ஒரு தாய்க்கு மரியாதை கொடுக்காத, ஒரு அத்தைக்கு மரியாதை கொடுக்காத, ஒரு மாமியாருக்கு மரியாதை கொடுக்காத நீ என்னை எப்படி கடைசி காலத்தில் நான் வந்து படுத்து கிடக்கும்போது முத்திரை அள்ளி போடுவேன். நான் ஒரு படுக்கை ஆயிடுறேங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம், ஆண்டவே நல்லதே நினைப்பேன், எங்கள் அம்மாவை அதை தான் நினைக்கும். அதனால தான் எனக்கு வர்ற எல்லா கஷ்டங்களும் மழை போல் வர்றது கூட பனி போல் விளைகிறது. அதனால் எனக்கு நாளைக்கு நான் படுத்துக்கிட்டேன், என்னால் முடியலைப்பா, ஒரு சுகர் பேஷண்ட் ஆகிடுறேன், கை கால் விளங்கலை, ஒரு மாதிரி ஸ்ட்ரோக் வந்து இழுத்துக்கிட்டு கிடக்கிறேன், நீலாம் என்னையை பார்த்துருவியா, என் கூட இருக்கா பற்றியா, எனக்கு அடித்தாலும் பிடிச்சாலும் சோறு போடுறா பற்றியா, இந்த சூர்யாங்கிறவ அவள் வேணா கூட பாப்பா, என்ன இருந்தாலும் கோபம் இருக்கிறதுல குணம் இருக்கும், அவளை நான் நம்புவேன். ஆனால் உன்னே மாதிரி கூடவே இருந்து குழிபறிக்கிற துரோகியை, கட்டின புருஷனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுத்த உன்னே மாதிரி ஒரு பொண்டாட்டியை நான் உன்னைய பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது, நீ இதையே ஆதாரமாக எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டுவேன். இவர் சொல்கிறாருங்க, உங்கள் முன்னால் ஆதார் கார்டில் புருஷன் ஆனந்துன்னு இருக்கான்னு சொல்லி, இவர் எத்தனை தடவை பாருங்கள் வீடியோவில் என்ன பேசியிருக்காருன்னு, பொண்டாட்டின்னு தானே பேசியிருக்காரு. அப்போ இவர் தானே என் புருஷன்னு சொல்லி போய் அங்கே போய் நிற்பேன். அதனால் நான் எந்த ஆதாரத்தையும் நான் வந்து உனக்காக கொடுக்க மாட்டேன். இந்த வீடியோவே நீ கொண்டு போய் காட்டினாலும் அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன் சார், சாரி சார் இவங்க என் மனைவி கிடையாதுன்றுவேன். கேட்டால் நீ என்ன சொல்கிற, உட்காந்து லைவில் 3 பிள்ளை உனக்கு தானே பெற்றேன், அந்த ஆதாரம் பேசும்ல அப்படிங்கிறார். அந்த ஆதாரம் பேசும், எங்கே தெரியுமா பேசும், கோர்ட்டில் பேசும். நீ இல்லைங்கிறீலையா, உன் 3 பிள்ளை உனக்கு தான் பிறந்துச்சுங்கிறதுக்கு வாயா உன்னைய கூட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம், அதில் நிரூபி, இவங்க 3 பேரும் உனக்கு பிறக்கலைங்கிறத நிரூபி அப்படின்பாங்க. நான் அப்படி சொல்லவும் மாட்டேன், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன். சரி ரைட்டு, நம்ம மேலே தான், நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் கல்யாணத்தை பண்ணணும், நம்ம தான் எல்லாம் பண்ணணும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு செஞ்சாலும் செய்வேனே தவிர உனக்கு ஒரு நயா பைசா கொடுக்க மாட்டேன். இனிமேல் உனக்கு என் கையால் பணம்னு வந்துச்சுன்னா கோர்ட்டு மூலியமாக வரும், கோர்ட்டு உத்தரவு வரணும், இந்த இவ்வளோ ரூபா வந்து நீங்கள் இந்த அம்மா யாருக்கு கொடுக்கணும், இவங்க பொண்டாட்டிக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லட்டும். கோர்ட்டு அது கேஸ் போடும், உனக்கு உடனே அமௌண்ட் வந்துடாது. கோர்ட்டு கேஸ் போட்டு உன் சைடில் வந்து தீர்ப்பு ஆகணும், நீ எனக்கு தான் பொண்டாட்டிங்கிறத நீ நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இவர் பொண்டாட்டி தான் அப்படிங்கும்போது இவர் பணம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி கோர்ட்டு நிலுவையில் இருந்தால் எத்தனை வருஷம் கேஸ் நடக்குதோ, 3 வருஷம் நடந்துச்சுன்னா அந்த 3 வருஷத்துக்கு உண்டான தொகையை மொத்தமாக கொடுக்கணும், அதை நாங்கள் கொடுத்துக்குறோம். அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது மொத்தமாக சேர்த்து கூட ஒரே பேமெண்ட்டாக நான் உனக்கு அடிப்பேன். ஆனால் இப்போ நீ என்னை தொந்தரவு பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் நீ இனிமேல் எனக்கு சொந்தமான பொருள் கிடையாது. இந்த நிமிஷம் அந்த நொடியிலேருந்து உன்னை எது வேணும்னாலும் இலங்கையில் இருக்கார் பாரு உன்னுடைய கள்ளப்புருஷன், கள்ளக்காதலே, சுண்டல் சுகைலு, அவங்கிட்ட நீ கேட்டு வாங்கிக்க. என்னை மெண்டலாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத.
நீ என்ன தெரியுமா பண்ணுறப்ப என்னை டிப்ரெஷன் கொடுக்குற. என்னை வந்து ஒரு ஒரு விஷயத்தில் நான் வந்து நேற்று என் மைண்டு பூரா இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு யார் சுமிங்கிறவ என்னை அப்படியே டைவெர்ட் பண்ணுறான். என்னை வந்து 3 பிள்ளை உனக்கு தானே பெற்றுச்சு, நீ தான் கொடுக்கணும், அதை பண்ணு இதை பண்ணுங்க வா. ஒரே வார்த்தை உனக்கு நான் சொல்கிறேன், வள கொல பேச்சுக்கெலாம் இடம் இல்லை. எதாக இருந்தாலும் காவல் நிலையத்தில் இப்போ நான் போய் சொல்ல போகிற ஒரே விஷயம் இதுதாங்க. இவங்கக்கிட்ட இனிமேல் டைரெக்டாக என்னை கூப்பிடாதீங்க. இவங்களுக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. 2வது, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா இவங்களுக்கு நான் செய்ய மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அதை வேணால் வாங்கி இவங்க செலவு பண்ணிக்கிறட்டும், என்னை ஆளை விட்டுருங்க. இனிமேல் இவங்களை பற்றி நான் மீடியாவிலையும் சரி வேறு எதுலேயும் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு எதுலேயுமே இவங்கள பேச போகிறதும் கிடையாது. இவங்க வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க போகிறதும் கிடையாது. அப்படி மிதித்தால் அந்த நேரம் இவங்க வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். இவ்வளோ சொல்லிட்டு எதுக்கே நீ திருப்பி போனேன், நாங்கள் தான் அன்றைக்கே உங்கள் 2 பேரும் பிரித்து விட்டோம்ல, இப்போ எதுக்கு நீ போய் அவங்க வீட்டுக்கு போனோன்னு சொல்லி நீங்கள் என்னை கேளுங்க. நீங்கள் என்னை அப்போவே பிடிச்சி வாரண்ட் அடிங்க, என்னை ரிமாண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ போய் நான் பேச போகிறேன். கண்டிப்பாக அதை இன்றைக்கி பேசுகிறதா நாளைக்கு பேசுகிறதாங்கிறத என்ன முடிவு எடுக்கலை. ஏன்னா இப்போ சூர்யா கூட கிளம்பி வாயா, நம்ம கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணுவோம், வா ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருக்குது, வா போயிட்டு வருவோம் அப்படின்டா. ஆனால் அந்த மனநிலைமையில் நான் இல்லை. இப்போயும் நான் அவகிட்ட என்ன சொல்ல போகிறேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரல, நீ வேணால் போயிட்டு வா, என்னைய கொஞ்சம் நிம்மதியாக இருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஒன்று இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டு. நீங்கள் வேறு எலி மருந்து இப்போ அதை நினச்சிடாதீங்கடா, பூச்சி மருந்துன்னு சரக்கு இருக்குது எடுத்து. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் மாத்திரம் சாப்பிட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், வேறு வழியே கிடையாது. ஏன்னா எனக்கு டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாகுது, மன உளைச்சலுக்கு மருந்து எனக்கு மது, அவ்வளோதான். அதை நான் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியாக தூங்க போகிறேன், ரெஸ்ட் எடுக்க போகிறேன். யாரும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, முடிஞ்சால் 6 மணி லைவுக்கு வர்றேன், இல்லைன்னா எனக்கு இன்றைக்கி பூராமே ரெஸ்ட்டு தான். 365 நாள் என்னால் வீடியோ போட முடியலை. இருக்கிற நாளையாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல நாள் பெரிய நாள்னால் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சரியா சுமி, உனக்கும் சொல்லிக்கிறேன், எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்க, இல்லைன்னா உனக்கு நான் இப்போ ஃபோன் அடிக்கிறேன். நீ கூட ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம், இந்த வீடியோவை பார்த்துட்டு சரி அந்த மனுஷன் பாவம், அவரை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, நீங்கள் விட்டுருங்க சார், நான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ விலகுனாலும் விலகலாம். அதுக்கும் வாய்ப்பு தருவாங்க காவல்துறை. அதை விட்டுட்டு நீ வேணும்னே போய் நின்றுக்கிட்டு எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்குறது குடசல் கொடுக்குற மாதிரி நீயும் கொடுக்கணும்னு நினச்ச, நீ யாரை பின்னணியில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்கிறேங்கிறத நான் பப்ளிக் படுத்த வேண்டிய சூழல் வந்துடும். நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு, நீ ப்ரெஷரை போட்ட, நான் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு வேணான்ட்டு ஒரு மாதிரி இதில் 10-15% அடுத்தவங்க முயற்சி, மீதி 85% உன் முயற்சி தான். நீ என்கிட்ட தனியாக பேசினதும், நான் உங்ககிட்ட பேசினதும், நீ அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணதும், அதுக்கப்புறம் நான் அதை வந்து சூர்யா காதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை வந்து அப்படியே பேசி 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 மண்டையை கழுவுனது எனக்கு தெரியும். அதனால் அந்த விஷயத்தை எப்படி நீ இது பண்ணி அதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன்னா அதை மாதிரி எனக்கு நீ ஒத்துழைப்பு தரணும். இந்த விஷயத்தை பெருசாக்க வேணாம் சார், நேற்று ஒரு விஷயம் பூகம்பமாக வர தெரிஞ்சிச்சு, என்னால் அது வந்து அமைங்கிருச்சு, என் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டாங்க 2 பேருமே. அதனால் இப்போ நானும் அவங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறேன்னு சொல்லி போ. ஏன்னா மன்னிக்கிறவே மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவே பெரிய மனுஷன். நாங்கள் மன்னிக்க தெரிஞ்ச மனிதர்கள். அதனால் நேற்று மன்னிச்சு விட்டுட்டோம் எல்லாத்தையுமே. சரி ரைட்டு ஓகே, இவ்வளோ தூரம் வந்துருச்சு, ஏதோ அவங்களுக்கு அந்த ஜெயிலோடைய அந்த பதட்டத்தையும் மரண பயத்தையும் நம்ம கண்ணில் காட்டிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறதோ இல்லை அவங்கள போட்டு ப்ரெஷர் கொடுக்குறதோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நானும் அதில் சில பேர் அதை வந்து வேறு மாதிரிலாம் சித்தரித்தாங்க, ஏதோ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நீங்கள் ஜெயிச்சிட்டோம்னு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. யாரையும் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஆண்டவேன்னு ஒருத்தர் இருக்கான், கடவுள் ஒருத்தர் இருக்கான், கர்மான்னு ஒன்று இருக்குது. அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு என்ன தான் நீங்கள் சட்டத்திட்டம் மூலியமாக என்ன பண்ணாலும் அதிலேருந்து நீங்கள் தப்பிச்சாலும் கடவுள்கிட்ட கர்மா கிட்ட அதுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். அது இந்த ஜென்மத்திலே நடக்கும், எல்லாரும் அனுபவிப்பாங்க. சரியா? அதே தான் உனக்கும் சொல்கிறேன். கட்டின புருஷனாக என்னைய போய் காவல் நிலையத்தில் நிப்பாட்டினா கர்மா உன்னைய சும்மா விடாது. அது ஏற்கனவே அப்படி தான் அவளை அவதூறு பரப்பிக்கிட்டே இருந்த. அதனால தான் நீ குழம்பு கூட்ட போகும்போது உன்னைய குலவண்ணை பார்க்குற அளவுக்கு ஒரு முயற்சி நடந்திருக்கு. அது யார் பண்ணால் என்ன பண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அது ஆக்சிடெண்ட்டு. ஆனாலுமே அது வந்து இன்னமும் மக்கள் மனசுக்குள்ளே அது ஒருவேளை இவ பண்ண கருப்பி பண்ண வேலையாக இருக்குமோ, ஒருவேளை சிக்கா வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்காக, சூர்யா கூட ஒரு வாழ்கிறதுக்காக சுமி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி கூட சித்தரிக்கிறாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா,
நாங்கள் நல்லவங்கங்கிறத உங்கள் முன்னால் சொல்ல வர்றேன் நான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரைட்டா? இப்போ நான் என்ன ஒரே முடிவுனா, நான் உனக்கு இரக்கம் பார்க்குறேன், நீ எனக்கு இரக்கம் பார். நேற்று நீ சொன்னதுபடி நான் நடந்துக்கிட்டேன், இன்றைக்கி நான் சொல்கிறபடி நீ நட. ஒரே வார்த்தை, ஒரு ஃபோன், ஒரே ஃபோன் போடு. இந்த மாதிரி அவங்க வரமாட்டாங்க சார், விட்டுருங்க. அவங்க இல்லை, நான். ஏன்னா நீ என்னையே தானே கூப்பிட்ருக்க, நான் தானே உன் புருஷன். அப்படிங்கும்போது நான் வர்றேன். வர்றதும் உன் கையில் தான் இருக்குது. என்னைய ரொம்ப பாடுபடுத்தாத, என்னால் முடியலை. மனசு அளவில் நான் ரொம்ப பாதிச்சிருக்கேன். உடம்புல வேறு நோய் நிறையா இருக்குது, சுகர் மாத்திரை, இருமல், சளி எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நல்ல முடிவாயிடு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்றதுக்கு நான் தயார். அதுக்கப்புறம் வர்ற இடத்துல நான் மயங்கி கீழே விழுகலாம், ஏதாவது 108 ஆம்புலன்ஸை நீ கூப்பிடலாம், இல்லை எனக்கு ஏதாவது ஏடா உடமா அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். ஏன்னா என் உடல்நல கண்டிஷன் அப்படி இருக்குது, இன்றைக்கோ நாளைக்கோங்கிறது என் உடலில் இருக்கிற நோயை பொறுத்து. அதனால் கட்டின புருஷன் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அதுபடி நடக்க பழகு. வாபஸ் வாங்குறதுக்கு உண்டான வேலையை பாரு. ஓகேவா? பாய்.